வந்ததா? எந்தன் இயேசு தேவராஜன் இந்த பூவில் வந்ததா? எந்தன் பாவம் நீங்கிட்டே, எந்தன் பாவம் நீங்கிட்டே, எந்தன் பாவம் நீங்கிட்டே, எந்தன் பாவம் நீங்கிட்டே, எந்தன் இயேசு தேவராஜன் இந்த பூவில் வந்ததா? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 35 வரை. தியானத்திற்கான தலைப்பு இருளுக்குள் இருந்தது போதும். ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்போஸ்தலர் 16 வசனங்கள் 6-7. கருவறைக்குள் அமைதியாயிருக்கின்ற ஒரு சிசுவினால் கருவறைக்கு வெளியே ஒளியும் நிறமும் உள்ள வேறொரு உலகம் இருப்பதை நம்ப முடியுமா? அந்த உலகைதான் பார்க்க வேண்டும், அதிலே நடக்க வேண்டும், அங்கு பேச வேண்டும் என்பதையெல்லாம் அது அறியாது. இப்படியாக கருவறைக்குள் முடங்கி இருக்கும் ஒரு சிசு கருவறையை விட்டு வெளியே வரும் வரையிலும் கருவறைக்கு வெளியிலேதான் மெய்யான உலகம் உண்டு என்பதை நம்பவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. இப்படித்தான் நாமும் இருளுக்குள் சுகமாக தூங்குகிறோம். இதுதான் உலகம் என்று நம்புகிறோம். வெளிச்சத்திற்குள் வரும் வரைக்கும் வெளிச்சத்தின் மகிமையை எப்படி உணர்வது? இவ்வுலக வாழ்வின் சொகுசையும் சோம்பலையும் விட்டு வெளிவந்து பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்குட்படும் வரைக்கும் அதன் சந்தோஷத்தையும் நம்மால் அனுபவிக்க முடியாது. சில சமயம் அது கடினமாகவும் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு ஒப்புவிப்போமானால் அதன் பலனை நிச்சயம் காண்போம். சொகுசாய் படுத்திருந்த சிசுவை கருவறை வெளியே தள்ளும்போது சிசுவுக்கு சற்று கடினமாகவே இருக்கும். ஆனால் ஒரு சுதந்திரமான அசைவாடத்தக்க அழகான ஒரு வாழ்வினை காணும்போது அந்த குழந்தை எத்தனை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும். ஆனால் வெளியே வர சிசு தாமதமானால் அதன் விளைவு ஆபத்தானது. அதே போலவே இருளிலிருந்து வெளியே புறப்பட தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் நமக்கும் ஆபத்து தான். திட்டமிட்டபடி ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி ஆவியானவர் தடுத்த போது பவுலுக்கும் சீலாவுக்கும் அதை ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாக இருந்திருக்கும். அதே சமயம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து சென்றவர்கள் பிலிப்பி பட்டணத்திலே தொழுமரத்தில் வைத்து பூட்டப்பட்ட போது மனம் தடுமாறி இருக்க வேண்டாமா? இனி எல்லாம் முடிந்தது என்று நினைத்திருக்க மாட்டார்களா? ஆனால் அவர்களோ எதை குறித்தும் கவலைப்படாமல் அழைத்தவரை அறிந்திருந்ததால் தேவனை துதித்தார்கள். அதனாலே ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, சும்மா இருக்கும் மட்டும் நாம் எதையும் அனுபவிக்க முடியாது. தகுந்த தருணத்திலே வெளியே வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தேவ வழி நடத்துதல் நமக்கு நிச்சயம் ஆச்சரியமான விளைவுகளையே தரும். கருவறைக்குள் படுத்து இருந்தது போதும், எழுந்து வெளியே வருவோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, தூய ஆவியானவரின் தூய வழிநடத்துதலுக்கு என்னை தருகிறேன். எந்த நிலையிலும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க பலன் தாரும். ஆமேன்.